எண்ணில்லடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் தேவா என்றென்றும் நான். நேரம் இல்ல, எழும்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் எழும்பி, முட்டி போடுறது கஷ்டம், அதனால வேணாம், எல்லாரும் எழும்பியே நிக்கலாம். இந்த வருடத்தின் இறுதி நிமிடங்களுக்குள் வந்திருக்கிறோம். பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே நிக்கணும். தெய்வ பயத்தோடு தெய்வ சந்நிதியில நிக்கணும். ஒரு புதிய வருடத்திற்குள் போவதற்கு 2 நிமிஷம். எல்லாரும் கண்களை மூடுகிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம். இந்த இறுதி நிமிடத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். என் வாழ்வில் செய்த எண்ணில்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கடைசி நிமிடத்திற்குள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம், எல்லாரும் சகோதரா சகோதரி, அருமையான தாயே தகப்பனே பிள்ளைகள் எல்லாரும் கண்ணை மூடி ஸ்தோத்திரம். தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் பயபக்தியோட ஸ்தோத்திரம் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது கேக்குதா? தெய்வ பயத்தோடு இந்த ஒரு ஆண்டை கர்த்தர் நமக்கு அற்புதமாய் கொடுத்து காத்து ஸ்தோத்திரம். இந்த இறுதி நிமிஷத்துல அவர் சந்நிதியில நிற்க செய்ததை நினைத்து எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். சகோதரா வாயை திறந்து சொல்லுங்கள். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். எண்ணில்லா நன்மைகளை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் 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 எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் கொஞ்சம் மேல கேட்கட்டும் பார்க்கலாம். உங்க சத்தம் கொஞ்சம் உயர கேட்கட்டும். கர்த்தருக்கு மாத்திர நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ரிதரபோ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டின் இறுதி நிமிடங்கள் நம்மை விட்டு கடந்து போய் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை அருளி இருக்கிறதற்காய் 2025ஆம் ஆண்டு நமது வாழ்விலே பிறந்திருப்பதற்காய் புதிய ஆண்டை தேவன் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காண செய்திருப்பதற்காய் எல்லாரும் 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 ஒருவரும் ஸ்தோத்திரம் ஒருவரும் அமைதியா இருக்க கூடாது. ஒரு நல்ல ஆண்டு, ஒரு அற்புதமான ஆண்டு நம் கண்ணெதிரே, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, ஒரு விடுதலையின் ஆண்டு, ஒரு மகிமையின் ஆண்டு, ஆமென், ஒரு சமாதானத்தின் ஆண்டு, ஒரு கிருபை நிறைந்த ஆண்டு நம் கண்ணெதிரே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஓ glory. hallelujah 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 hallelujah. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Praise the Lord. 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 எல்லாரும் கண்ணை மூடி இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய கிருபைகள் இந்த புதிய ஆண்டுல உங்கள் வாழ்விலே ஹல்லேலூயா சம்பூரணமாய் சம்பூரணமாய் உண்டாகும்படியாக ஹல்லேலூயா. கர்த்தரின் நன்மைகள் குடும்பங்களிலே
சம்பூரணமாய் காணப்படும்படியாய், குடும்பங்களிலே சுகமான வாழ்க்கை சம்பூரணமாய் இருக்கும்படியாய், குடும்பங்களிலே சமாதானம் சம்பூரணமாய் இருக்கும்படியாய், குடும்பங்களிலே உறவுகளிலே அன்பும் ஐக்கியமும் சம்பூரணமாய் இருக்கும்படியாய் எல்லாரும் மனப்பூர்வமாய் சத்தம் உயர்த்தி ஓஷா காபாலா தரபா தி தரபோ ஷகோரா பல பல பலபா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உனக்கு கொடுக்க இந்த ஆண்டு தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த போகுவார், உன்னை நடத்தி செல்லுவார். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய மகிமை பெருகுகிற ஆண்டாய், கர்த்தருடைய கிருபை பெருகுகிற ஆண்டாய், தேவ பலன் பெருகுகிற ஆண்டாய், ஆவிக்குரிய அனுக்கிரகங்கள் பெருகுகிற ஆண்டாய். ஹல்லேலூயா. ஓ லா தா ரா பா தா ரா பா ஷபா ரா பா. எல்லாரும் நல்லா ஜெபி எல்லாரும் ஜெபி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என்னப்பா இந்த வருஷம் என் வாழ்க்கையில எப்படி இருக்கப்பா, ஒரு வெளிப்பாடு எனக்கு வருவதாக, ஒரு வெளிப்பாடு தருவீராக, வார்த்தையை அனுப்புவீராக. Oh, glory baladara balabara udarandalana darasya karabo. Hallelujah, 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 hallelujah. ஓ மகிமை 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 மகிமை, தேவ மகிமை தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்புகிறது, தேவ மகிமை சபையை மூடுகிறது, கர்த்தருடைய மகிமை சபையை மூடுகிறது. சீனாய் மலையில் இறங்கின மகிமை சபையை மூடுகிறது. ஆமென். சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்கினியை போல கண்களுக்கு வெளிப்படுகிற தேவ மகிமை, தேவ மகிமை சபையே உன்னை அது மூடுகிறது, உன்னை அது மூடுகிறது. கர்த்தருடைய மகிமையை அது மூடுகிறது. தேவ மகிமை வெளியரங்கமாகிறது, தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. கண்கள் யாவும் அதை காணும்படியாய், கண்கள் யாவும் அதை காணும்படியாய் கர்த்தருடைய மகிமை. கரங்களை தட்டி ஓ லா தா ரா பா கா பா ரா சி பி ரா நா ரா தா லா ரா பா ஷா குரா. ஆமென் 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. மகிமை இறங்குவதினால் அந்தகாரம் விலகுகிறது, மகிமை வழங்குவதினால் அந்தகார இருள் விலகி போகிறது. குடும்பங்களிலே இருக்கிற அந்தகார இருள் விலகி போகிற வருஷமாக கர்த்தருடைய மகிமை உன் வாழ்விலே உன் குடும்பத்திலே உதிப்பதினால் அந்தகார இருள் சாப இருள் ஓலி தா லா ரா பா ஷக்வோ. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. மகிமை செலுத்து, மகிமை செலுத்து. உன் வீட்டுக்குள்ளாய் உன் குடும்பத்துக்குள்ளாய் அந்த மகிமை இறங்கி வரப்போகிறது. உன் குடும்பத்திற்குள்ளாய் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. நீ கடந்து வருகிற அந்தகாரம், நீ இருக்கிற அந்தகாரம் குடும்பத்தை விட்டு வெளியேறி வீட்டிற்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கிறதை பார். Amen, 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 amen. கர்த்தரின் வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாய் உதித்திருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாய் உதித்திருக்கிறார். உன் துக்க நாட்களுக்கு முடிவு இந்த காலத்திலே உனக்கு உதயமாகிறது. உன் வேதனையின் காலங்களுக்கு முடிவு தேவன் கொடுக்கிறார். உன் கண்ணீரின் அனுபவங்களுக்கு முடிவு கர்த்தர் இந்த ஆண்டிலே அருளுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி Amen, amen, hallelujah, hallelujah. தேவ மகிமை கர்த்தருடைய ஒளி குடும்பத்திற்குள்ளே வருவதனாலே அந்தகார இருள், பாவ இருள், பிசாசின் இருள், வியாதியின் இருள், கடன் தொல்லை என்கிற இருள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிற காலமாய் கர்த்தர் இந்த காலத்தை உனக்கு அனுக்கிரகமாய் கொடு
கொடுக்கிறார். கர்த்தர் இந்த காலத்தை உனக்கு அனுக்கிரகமாய் கொடுக்கிறார். கர்த்தர் இந்த காலத்தை உனக்கு அனுக்கிரகமாய் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது தேவன் உனக்காக ஜெயக்கொடியை நாட்டுவார். உனக்காக ஜெயக்கொடியை நாட்டுவார். உன் எல்லைகளிலே ஜெயக்கொடி நாட்டப்பட்டிருக்கும். உன் வாழ்வின் எல்லைகளிலே வெற்றி கொடி நாட்டப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக கொடியை ஏற்றுகிற காலம் சத்துரு வெள்ளம் போல் வருக. தேவ ஆவியானவர் உனக்காக ஜெயக்கொடியை நாட்டுகிற காலம். ஹல்லேலூயா, 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 glory. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த புதிய ஆண்டிலே ஒரு சந்தோஷமான கிருபையை பெற்றிருக்கிறீர்கள்? இந்த புதிய ஆண்டிலே ஜெபத்தோடு சந்தித்திருக்கிறேன். ஜெபத்தோடு புதிய ஆண்டிற்குள்ளே வந்திருக்கிறேன். என் தேவன் இந்த ஆண்டிலே எனக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்க போகிறது. ஆமென். என் தேவன் என் குடும்பத்துக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்க போகிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். கர்த்தர் இந்த ஆண்டிலே அநேகருடைய கண்கள் தேவ மகிமையை காணும்படியாய், தேவ மகிமையை காணும்படியாய் அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்கிற காலம். சபையிலே வெளிப்படுகிற மகிமையை அநேகர் காணப்போகிற ஒரு அற்புத ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை சபைக்கு அருளி இருக்கிறார். சபையே, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. நீ பயமில்லாதிருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய். கொடுமை உன் வாழ்விலே வருவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்பதில்லை. கொடுமைக்கு தூரமாவாய், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே இனி கேட்பது இல்லை. ஹல்லேலூயா. நீ பயமில்லாதிருப்பாய், நீ திகில் இல்லாதிருப்பாய். தேவ மகிமை உன்மேல் வெளிப்பட்டிருப்பதினாலே ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய துவக்கம். இது ஆண்டின் துவக்கம். முதல் பகுதி தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டின் துவக்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம். முதலாவது என்னை தேடுகின்றாரே, முதல் பகுதியிலே அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உனக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும், உனக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும். நீ நினைப்பதற்கு அதிகமாய், நீ கேட்டுக்கொள்வதற்கு அதிகமாய் உனக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை காண்கிறவர், உன் பெருமூச்சை கேட்கிறவர், உன் வேதனையை அறிந்தவர், உன்னை விடுவிக்கிற சர்வ வல்லவர் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையிலே விசேஷமான காரியங்களை, வித்தியாசமான காரியங்களை நிச்சயமாய் செய்வேன் என்று வாக்கருளுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் கண்ணீரை காண்கிறவரே, என் பெருமூச்சை கேட்கிறவரே, என் வேதனையை அறிந்தவரே, எனக்காக இறங்கி வந்து எழுந்தருளி அற்புதங்களை செய்கிறவரே, இந்த ஆண்டு நீர் அதை என் வாழ்விலே செய்ய போகிறபடியால் praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. கர்த்தரி வாண்டினிலே
பெருங்காரியம் செய்திடுவார் கர்த்தரிவாண்டினிலே. பெருங்காரியம் செய்திடுவார், காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபையே, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபையே. கர்த்தரில் மகிழ்வோம் கூர்ந்திடுவோம். கர்த்தரிவாண்டினிலே பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரிவாண்டினிலே பெருங்காரியம் செய்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபையே, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபையே. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபையே. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடு எல்லோரும் கண்டடைந்தோம் கிருபையே. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம். கரங்களை தட்டி கண்களை தட்டி கர்த்தரிவாண்டினிலே நமது வாழ்விலே சபையிலே ஊழியத்திலே குடும்பத்திலே ஆமென் அவர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக ஹல்லேலூயா. யாரும் கண்ணை திறக்காதீங்க. ஸ்தோத்திரம். என் மகிமையை ஜனங்கள் காணும்படி செய்வேன் என்றார். ஜனங்களுடைய கண்கள் என் மகிமையை காணும்படி செய்வேன். ஆகையினாலே என் ஜனத்தின் வாழ்விலே என் மகிமையை வெளிப்படுத்துவேன். என் மகிமை என் ஜனத்திற்குள்ளே இறங்கி வரும். அது அக்கினியை போல பிரகாசமாக இருக்கும். குடும்பங்களிலே இருக்கிற அந்தகாரம் விலகி குடும்பத்திலே ஒரு வெளிச்சம், ஒரு சுபிட்சம் உதயமாகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி நீ பயப்படாதிருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய். கொடுமை உன் தேசத்திலே கேட்கப்படுவதில்லை, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே வருவது இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நித்திய வெளிச்சமாக உதிப்பதினாலே உன் துக்க நாட்களுக்கு முடிவு வரும். உன் கர்த்தர் உன் குடும்பத்திலே நித்திய வெளிச்சமாக உதித்து எழும்பி வருவதினால் உன் துக்க நாட்களுக்கு முடிவு வரும். உன் பெருமூச்சு அவர் சந்நிதியில் எப்போதும் கேட்கப்படும். உன் கண்ணீர் எப்போதும் அவர் கணக்கிலே வைக்கப்படும். உன் வேதனைகள் எப்போதும் அவருக்கு முன்பாய் நினைப்பூட்டப்படும். இறங்கி அவர் வருவார். உனக்காக அந்த காலகட்டத்தில் இறங்கி வருவார். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது இறங்கி அவர் வருவார். உன்னை விடுவிக்க அவர் வருவார். உன்னை வெளியே கொண்டு வர அவர் வருவார். அங்கே அவர் மகிமையை வெளிப்படுத்துவார். அங்கே அவருடைய மகிமையை நீ காண்பாய். ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். சபைக்கு அதுதான் ஆசீர்வாதம்.
அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் மகிமையை காண்பார்கள். அந்த உதிக்கிற அந்த மகிமையினிடத்திற்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். அந்த ஒளியினிடத்திற்கு ஜனத்திரள் ஓடி வருவார்கள். Praise God. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்காக அதை செய்யும்படி இந்த ஆண்டிலே தம்முடைய சித்தம் கொண்டவராய் Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை எங்கள் வாழ்விலே காண செய்திருக்கிற உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் வாழ்வு எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் எங்களுக்கு இருந்ததப்பா. உமது மகிமை எங்கள் வாழ்விலே வெளிப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். உமது மகிமை குடும்பங்களிலே வெளிப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். உமது மகிமை சபையிலே வெளிப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். உமது மகிமை அந்தகாரத்தை விரட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். அந்தகாரங்கள் ஓடுவதற்காய் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் ஓடுவதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி என்கிற அந்தகாரம் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை என்கிற அந்தகாரம் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது மகிமை சம்பூரணமாய் வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய ஆரம்பம் குடும்பங்களிலே தருவதற்காக உமக்கு நன்றி. மக்களுக்காக நீர் எழும்பி இறங்கி வந்து கிரியை செய்வதற்கு நீர் எப்போதும் ஆயத்தமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சந்நிதியிலே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களும் பெருமூச்சுகளும் சந்நிதியிலே விடுகிற கண்ணீரும் உமது சமூகத்திலே உடனடியாகவே நினைப்பூட்டப்பட்டு அதற்குரிய அற்புதத்தை வெளிப்படுத்த நீர் இந்த ஆண்டு இறங்கி கிரியை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீண்ட நாட்களாக ஜெபித்தும் பலன் காணாதவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு நீர் பலனை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே நின்றும் பலன் காணாதவர்கள் வாழ்விலே இந்த ஆண்டு அதற்குரிய பலனை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நீண்ட நாட்கள் உம்முடைய சமூகத்திலே பெருமூச்சுக்களோடு வந்து நின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நீர் பதில் செய்ய போகிற உந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனையின் நாட்களுக்கு விடிவு காலத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம். துக்க நாட்களுக்கு விடிவு காலம் தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திலே உமது மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சபையிலே உமது மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை வளர்ந்து பெருக உமது மகிமை சபையை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். சபையிலே வெளிப்படுகிற தேவ மகிமையை அநேகர் கண்டு தேவ மகிமையினிடத்திற்கு ஓடி வரப்போகிற இந்த காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஏற்கனவே இந்த சபையிலே உமது மகிமை விளங்கினாலும் முந்தின மகிமையை பார்க்கலும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த ஆண்டு உம்முடைய மகிமை விசேஷமாய் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. ஜனத்திற்குள்ளே தெய்வ பயத்தை தாரும். பயத்தோடு உம்மை சேவிக்க உம்முடைய மக்களோடு இடைபடுவீராக. இருதயத்தில் எப்போதும் உம்மை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். விசுவாச வாழ்விலே உமது பிள்ளைகள் பலனடையட்டும். பரிசுத்த ஜீவியத்திலே பலனடையட்டும். ஆவிக்குரிய கிருபைகளிலே பலனடையட்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கான காரியங்களிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்பட்டும். ஆண்டவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து செயல்படுகிறவர்களாக செயல்படட்டும். இடையூறுகளாய் வருகிற சகலவற்றின் என்றும் இந்த ஆண்டு உமது பிள்ளைகளை விடுவித்து ஆவிக்குரிய சகல காரியத்திலும் உமது பிள்ளைகள் உமக்காக எழும்பி செயல்பட தேவனுடைய கரம் உமது பிள்ளைகள் மேல் இறங்கி கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். யெகூவை போல எழும்பி உமது பிள்ளைகள் இந்த ஆண்டிலே செயல்பட போவதனாலே அவர்கள் குடும்பங்களின் தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு வரை கண்களை வைத்து விசாரித்து நீர் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபை நிறைந்த ஆண்டாய் கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம்.
விசுவாசத்தோடு உடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு உடைய ஆசீர்வாதமான வாக்குகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு அடிபணிந்து செயல்பட எங்களை இந்த வேளையிலும் அர்ப்பணம் செய்கிறோம். புதிய தீர்மானத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்குரியதை தொடர்ந்து போதகர் அவர்கள் மூலமாய் நாம் கேட்க Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். 2025 உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவன் நம்மோடு பேசி நமக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஒரு விசை கூட நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? லிக்காபாராபா தூராபாலாபா இடபாராபா சந்தாலாபா. அநேகருடைய கண்கள் காண கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும்னு ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார் இல்லையா? ஆமேன். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, ஆமேன், ஜனங்களுடைய கண்கள் காண கர்த்தர் சபையை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் சபையை மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இது ஒரு நல்ல ஆரம்பம். இது ஒரு நல்ல தொடக்கம். இது ஒரு நல்ல தொடக்கம். It is a new beginning. Hallelujah. Amen. 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 2025 ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நிறைவான ஒரு நன்மையாக இருக்கட்டும். ஆமேன். போன அந்த உபவாச ஜபத்தின் இறுதியில் ஒரு வார்த்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். ஜப நேரத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 25வது வருஷத்துல வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். அதுபோல இந்த 2025 என்கிற இந்த 25வது ஆண்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை சுதந்தரிக்க வைப்பாராக. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல் வைப்பாராக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. ஓ ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு முடிவு உண்டாவதாக. உங்கள் துக்கங்களுக்கு முடிவு உண்டாவதாக. உங்கள் வேதனைகளுக்கு முடிவு உண்டாவதாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் இந்த 2025 உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தருவார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசே வேணா செத்து போயிருக்கலாம், ஆனா அழைப்பு சாகல, தரிசனம் சாகல, வாக்குத்தத்தம் சாகல. மோசே செத்து போயிருக்கலாம், ஆனா எதுக்காக எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேனோ அந்த தரிசனம் சாகல, அந்த லக்கு சாகல, அந்த நோக்கம் சாகல. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் அதை செய்வார். யோசுவா, நான் உயிரோடு இருக்கிறேன். மோசே வேணா செத்து போயிருக்கலாம், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜெயமா நடத்துவார். உங்களை சமாதானமா நடத்துவார். உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். உங்களை மேன்மையா நடத்துவார். ஒரு நாளும் நீங்க விழுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். ஆமென். உங்க வாழ்க்கை கீழே இறங்காது. உங்க வாழ்க்கை மகிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கை மகிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்.
உங்க ஆவிக்குரிய ஜீவியம் மகிமை அடைஞ்சிட்டே இருக்கும். உங்க கையின் பிரயாசம் மேன்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹalleluya. You will get your increment. உங்களுடைய பண உயர்வு உண்டாகும், சம்பள உயர்வு உண்டாகும், பதவி உயர்வு உண்டாகும். உங்க சமுதாயத்தில் நீங்க உயர்த்தப்படுவீர்கள். உங்க வாழ்வில நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். இந்த மன்னார்குடி தாலுகாவில் கர்த்தர் சபையை மேன்மைப்படுத்துவாராக. கடலூர் மாவட்டத்தில் கர்த்தர் இந்த சபையை மேன்மைப்படுத்துவாராக. ஹalleluya. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே கண்ணை மூடி இருக்கிற நேரத்துல ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, 2025 எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தை நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க. எங்கள் தேசத்தை நீங்க ஆமென் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. எங்கள் தேசத்தை நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க. குற்றங்கள் பெருகுகிறது, போராட்டங்கள் பெருகுகிறது, சண்டைகள் குழப்பங்கள் பெருகுகிறது. ஸ்தோத்திரம். கொலை, கொள்ளை, திருட்டு, விபத்து, ஆபத்து என்னென்னலாமோ பெருகுது. ஐயா, எங்க தேசத்தை இந்த முதல் நாள் காலை வேளையில உங்க கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆமென், ஆமென். லிகாபா ராகா தராபா லேமா நாகா தலா பாஷேகே லியாந்தா ராகா தராபா. கிருபை, 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 கிருபை. தகப்பனே, நாங்கள் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. யூதா, ஆமென், யூதா தேசத்திலே ஹalleluya அன்றைக்கு ஆமான் மொர்தேகாய் வாழ்ந்த காலத்துல சூசான் நகரம் கலங்கி இருந்த நேரத்துல சூழ்நிலைகளை மாற்றி ஆமென் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினீரே. காரியம் மாறுதலாய் முடிந்ததே. எங்கள் தேசத்தையும் கர்த்தர் அப்படியே நினைத்தருளுங்கப்பா. எங்கள் தேசத்தையும் கர்த்தர் அப்படியே நினைத்தருளும். எங்கள் தேசத்தையும் கர்த்தர் அப்படியே நினைத்தருளும். எங்கள் தேசத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற குற்றங்கள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற வறுமை மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற வேலையின்மை மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற சாபக்கேடுகள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள் விலகட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற விபச்சார வேசித்தன ஆவிகள் விலகட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற அந்தார ஆவிகள் விலகட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆமென் மந்திர பில்லி சூனிய ஏவலின் ஆவிகள் விலகட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற குறி சொல்லுகிற ஆவிகள் விலகட்டும். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும். எங்கள் தேசம் மாறுதலை சந்திக்கட்டும். ஆண்டவரே, கிருபை, கிருபை. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் நினைத்தருளணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியங்களை கூட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து அடுத்த பகுதிக்கு போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்முடைய ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? CFM என்கிற இந்த மிஷனரி ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். தரிசனம் 1000 திருச்சபைகள். ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய கிருபை இந்த வருஷத்துல ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். 25 சபைகளையாவது இந்த வருஷத்துல கட்டிவிட வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தை நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். அதற்கான எல்லா வழிகளை எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுக்கணும். நல்ல சரீர சுகபலன் அப்பாவுக்கு கர்த்தர் கொடுக்கணும். பிரயாண பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னும் தீர்க்காயுசு கொடுக்கணும். தரிசனம் நிறைவேற தேவன் உதவி செய்யணும். ஹalleluya. கூட ஆமென் உறுதுணையா இருக்கிற எல்லா ஊழியர்களையும் எல்லா கர்த்தருடைய மக்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஆமென் இந்த ஊழியங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லிகாபா ராகா தராபா லேமா நாகா தராபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்கத்தக்கதாக ஹalleluya கிதியோன் மேல் இறங்கி வந்த பராக்கிரமசாலியானவரே, கிதியோன் மேல் இறங்கி வந்த பராக்கிரமசாலியானவரே, இந்த ஊழியத்தின் மேலும் பராக்கிரமசாலியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள்
நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆளுகை உண்டாவதாக. ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை இந்த வருஷத்திலே ஜெயமாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஜெயமாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிகளை கத்த திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பாதைகளை உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரகலபஷே லிமானா துரா பகபா ரகதலபா. அறியாத இடங்களிலிருந்து தேவன் தம்முடைய ஒத்தாசையை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புரியாத இடங்களிலே தேவன் ஆமென் இந்த ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவாக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். விசாலமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். கூடாரத்தின் எல்லைகள் விசாலமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற எல்லா தேவ மக்களையும் இந்த முதல் நாள் காலை வேளையில உங்க சமூகத்துல நாங்க நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மையா இருக்கட்டும்ப்பா. உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அப்படியே தேவன் 2025 ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியங்களுக்கு, நம்முடைய ஸ்தாபனத்திற்கு, நம்முடைய சபைக்கு, தேசத்திற்கு, நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதமாய் ஒரு புதிய நல்ல தொடக்கமாய் தந்து ஆமென் அநேகருடைய கண்களுக்கு முன்னே தேவன் மகிமையையும் மேன்மையையும் நமக்கு தந்து உயர்த்துகிற கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். காலங்கள் மறைந்து போகலாம், மனிதர்கள் மறைந்து போகலாம், ஹல்லேலூயா, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதினாலே அவருடைய மேன்மையும் மகிமையும் அவருடைய ஜனங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, மகிமைக்காக, உயர்வுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற நல்ல புதிய நல்ல ஆரம்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேத பகுதியை வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் 8வது வசனம் வரைக்கும் அந்த அதிகாரம் முடிய வாசித்துலாம் நினைக்கிறேன். 17வது வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எழுப்பி நிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிப்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான்.
அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். சத்தமா வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை ஜனங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த 2 வசனங்களையும் மறுபடியும் வாசிக்க போகிறோம். 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் நினைக்கிறேன் 10வது வசனத்தை முதல்ல வாசிச்சுட்டு 7வது வசனத்தை வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கண்ணை மூடி அந்த வசனங்களுக்கு மேல கைய வச்சு, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த 2025 நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிடித்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தையின் படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அநேகருடைய ஜனங்களுடைய கண்கள் காண நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காய், நீர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மோசே மரித்து போயிருக்கலாம், ஆனால் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் மரிக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அது கலந்து வந்துருது. அந்த கத்திரிக்கோல் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டர்
கத்திரிக்கோல் எங்க இருக்கு? Praise the Lord. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. கை தட்டி சொல்லுங்க, நான் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமது வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள், அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் நீர் அனுப்பின காரியத்தை வாய்க்கச் செய்கிற வல்லமையுடையதாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு அருளுகிற உமது ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை இந்த ஆண்டிலே செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை இந்த ஆண்டு எங்கள் வாழ்விலே பல காரியங்களை நடப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகள் அடங்கின இந்த அட்டைகளை நீர் இன்னும் ஒரு விசை ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தையின் வல்லமையை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவியை தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவராகிய எங்கள் தேவன் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வாசன வாக்கிய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. அதிலே ஆவியும் ஜீவனும் வல்லமையும் நிறைந்து உமது பிள்ளைகளுக்கு வெளிப்பட உமது வல்லமையின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கேலண்டருக்காய் கூட ஸ்தோத்திரம். வீடுகளிலே நாட்களை பார்க்க அது தேவை. கூடவே அதில் நம்முடைய வார்த்தைகளை அச்சிடச் செய்திருக்கிற நம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த நாட்களிலே உமது பிள்ளைகள் வழியாய் கொடுத்த எல்லா ஒத்துழைப்புகளுக்காய், உதவிகளுக்காக கூட நன்றி சொல்லுகிறோம். நேர்த்தியாக இதை அச்சிட்டு இந்த இடத்திலே கொண்டு வந்து உமது நாமத்திலே ஆசீர்வதிக்கவும், உமது கரத்திலே வைத்து பிரதிஷ்டை பண்ணவும் தந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு பங்கெடுத்து உமது பிள்ளைகள் இதை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்குள்ளே அந்த உணர்வு இருக்கட்டும். என் கையிலே கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையிலே அவரது ஆவி இருக்கிறது, அவரது ஜீவன் இருக்கிறது, அவரது வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த ஆண்டு என் வாழ்க்கையிலே விசேஷித்த காரியத்தை செய்ய போகிறது என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளுவீராக. உம்முடைய திருநாம மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். என்ன ரொம்ப நேரம் நிற்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்தில் உட்காந்துட்டீங்க, மறுபடியும் எழும்பணும் தான். இப்போ பாட்டு பாட போறோம். அப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க மாத்திரம் எழும்பி வரிசையாக பின்னாடியிலேருந்து வரிசையாக வந்து ஸ்தோத்திரம் போடுங்கப்பா, போடுங்க. கர்த்தர் நல்லவர். 2 பாக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு உடச்சி போடுங்க. ஃபஸ்ட்டு டப்பாவில் காணிக்க போடுவாங்க, நடுவில் வந்து வசனம், லாஸ்ட்டில் வந்து சாக்லேட். ஏற்கனவே ஒன்று பிரித்து போட்டிருக்கேன் பாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தோத்திரம். அப்போ முன்னதாக வருகிறவர்கள் முதல்ல ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுத்து காணிக்க கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த பக்கெட்டில் வாக்குத்தத்தங்கள் அடங்கிய அட்டைகள் இருக்கும். நீங்கள் ஸ்தோத்திரத்தோட ஜபத்தோட நீங்கள் எடுத்து ஒன்று தான் எடுக்கணும். சரியா? ஒரு ஆளுக்கு ஒன்று தான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆளுக்கு ஒன்று தான் எடுக்கணும். சரியா? நீங்கள் அதை கவனமாக எடுங்க. அதுக்கு பிறகு சாக்லேட் இருக்குது, நீங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி,
பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் எழுப்பி நிக்கலாமா? இந்த பக்கத்துல இருந்தவங்க மாற்றம் நீங்க உட்காந்துக்காங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க உட்காந்துக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல நீங்க எல்லாரும் எழுப்பி நிக்கிறீங்களா? இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவருக்கு கொடுத்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு சாக்லேட்டையும் நீங்க வாங்கி செல்ல விரும்புறவங்க பின்னாடியிலேருந்து அப்படியே வரிசையா நீங்க வந்து ஆண்டவருக்கு கொடுத்து நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னை நன்னாய் அறியும், வாங்க. என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு, என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு, எம்ம ஓமனிக்கும்போல் அப்பன் தாளோலிக்கும்போல் என்னை நாதன் வழி நடத்தும். அம்மா ஓமனிக்கும்போல் அப்பன் தாள், லைன்ல வாங்கம்மா, ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் வாங்க, வழி நடத்தும். கால் கல்லில் தட்டாதே, இங்க வா, வீழ்ந்து போகாதே, என் தூதருண்டு காவலாய். தட்டாதே, ஞான் வீழ்ந்து போகாதே, என் காவலாயி. உள்ளம் காரத்தில் என்னை மரச்சிரிக்குன்னதா, എനിക്കേതും ഭയമേയില്ല. உள்ளம் காரத்தில் என்னை மரச்சி. பொறுமையா வாங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க. தயவு செய்து எடுத்துட்டு திரும்ப வர்றவங்களுக்கு வழி விட்டு நில்லுங்க. இந்த பிராணநாயகன் இயேசு, என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு, அம்மா ஓமனிக்கும்போல் அப்பன் தாளோலிக்கும்போல் என்னை நாதன் வழி நடத்தும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்கம்மா. அம்மா ஓமனிக்கும்போல், ஹல்லேலூயா, என்னை நாதன் வழி நடத்தும். எம்மா நடந்து போமா, போய் உன் இடத்துல உட்காருமா. ലക്ഷിതനായി തീരില്ല, നിന്നിച്ചവരുടെ മധ്യത്തിൽ എൻ മോഹം വാടില്ല. ലക്ഷിതനായി തീരില്ല, നിന്നിച്ചവരുടെ മധ്യത്തിൽ വരും കാലമൊക്കെയും நடத்திடும் மன்யம் வரே. வரும் காலமொக்கையும் என் காலம் உயர்த்தி. ஏம்மா இங்க தள்ளி நில்லுங்கம்மா. என்னம்மா ஒரு அறிவே இல்லாதவங்க மாதிரி செயல்படுறீங்களம்மா. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க, எடுத்துட்டு போறவங்களுக்கு வழி விட்டு நில்லுங்க. என்ன கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம நடந்துக்கிட்டா இப்படி? எல்லாருக்கும் இருக்கு, நீங்க பொறுமையா வாங்க. நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு,
போல் அப்பன் தாளோலிக்கும்போல் என்னை நாதன் வழி நடத்தும். அம்மா ஓமனிக்கும்போல் அப்பன் தாளோலிக்கும்போல் என்னை நாதன் வழி நடத்தும். Praise the Lord, hallelujah. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் கேடகம் நீர் மகிமையின் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். ஹல்லேலூயா. இந்த பக்கம் எடுத்து முடிச்ச பிறகு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எழும்பி நின்று வரப்போறீங்க. கர்த்தர் நல்லவர். பேசாதீங்க அம்மா. எம்மா ஏன் விசுவாசி பேசாதம்மா, சபையில உட்கார்ந்து இருக்கிற நீ பேசுற சத்தம் இங்க கேட்க, மைக்கு சத்தத்தை தாண்டி ஆவியில வேற நிரம்புற. ஒரு பயபக்தி இல்ல. அட்டைய பார்க்காதீங்க, வாக்குத்தத்தத்தை இப்ப பார்க்காதீங்க, பார்க்க சொல்லும் அப்ப பாருங்க. எத்தனை வருஷமா சபையில விசுவாசியா இருக்கிற, இன்னும் உனக்கும் ஒரு விவரம் இல்லைன்னா. Praise the Lord, hallelujah. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பாடுங்க. பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். இந்த பகுதியில் இருக்கிறவங்க எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க வந்து ஆண்டவருக்கு கொடுத்து உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. பின்னாடில இருந்து வரிசையா வர போறீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த சைடாவே வாங்க, சரியா? உங்க சைடு சேர் பக்கமாவே வாங்க. எடுத்துட்டு போகும்போது இந்த பக்கமா போங்க, இந்த சைடு சேர் வழியா. ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வரணும்னு பிரயாசப்படாதீங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பொறுமையா வந்து நீங்க எடுத்துட்டு போலாம், சரியா? எடுத்துட்டு போய் மாறி மாறி பேசாதீங்க. தேவ பிரசன்னத்துல இருக்கிறோம், ஆலயத்துல இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறீங்க. சோத்திரத்தோட எதிர்பார்ப்போட இருங்க, பல்ல காமிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார் என்ற ஆசையோட இருங்க. கர்த்தர் நல்லவர். வரலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பாட்டு தெரிஞ்சா சேர்ந்து பாடுங்க. பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதர
எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நல்ல பிள்ளைங்க எல்லாம் பாடுங்க பாப்போம். ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், நிமிரச் செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. ஆதரவாயிருப்பதனால் என் நல்ல மெய்ப்பனி என் முன் செல்கின்றீர். பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மெய்ப்பனி என் முன் செல்கின்றீர். பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்பு செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயம். என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நடுவுல சேர் போட்டிருக்கீங்களாண்ணே, நீங்க எழுப்பி உள்ள போயிருங்கண்ணே. அந்த சேர் அங்கேருந்து எடுத்துருங்கண்ணே. நன்றிண்ணே. அந்த சேர் எடுத்து உள்ள போட்டுருங்கண்ணே. ஸ்தோத்திரம். இது வந்து தேவனுடைய ஆலயம், ஜீவனுள்ள கடவுள் இருக்கிற இடம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருண்ணே. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம கரங்களில் வாக்குத்தத்த அட்டைகளை எடுத்திருக்கிறோம். கண்ணை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இதில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இதில் இருக்கிற வசனத்தின்படி இந்த வருஷம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் இந்த வார்த்தையை எனக்கு விசேஷித்து கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு அதிகாரப்படுத்தி ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு அப்படியே ஆசீர்வதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆமேன்.
இந்த வசனத்தை வாசிக்க விரும்புறவங்க நீங்க டக் டக்குன்னு எழும்பி வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நான் முதல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை வாசித்து விடுகிறேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். வாசித்து முடிச்ச உடனே எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாங்க, யார் வாசிக்கிறா? வாசி. சத்தமா வாசித்து டக் டக்குன்னு பாஸ் பண்ணுங்க பாப்போம், வேகமா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைப்பதாக. யாத்ராகமம் 33:17. அங்க நின்னுட்டே வாசிங்க, அங்க நின்னுட்டே வாசி, அங்க நின்னுட்டே வாசிய. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஆதியாகமம் 28:15. சரி, வசனத்தை மட்டும் வாசிங்க, என்ன இருப்பிடெல்லாம் வேண்டாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா போதும் போதும் போதும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இதையே சொன்ன. சரி, பரவாயில்ல. உனக்கு அதான் வந்த வசனமா கிடைச்சிச்சு. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென், 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 ஆமென். வேகமா வேகமா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். ஆமென். ஸ்தோத்திரம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். வேக வேகமா, வேக வேகமா, டக் டக்குன்னு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. ஆமென், ஆமென். மத்தவங்கள ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. செவி கொடுத்து அவர்களை கைவிடாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். ஆமென். ஸ்தோத்திரம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். ஸ்தோத்திரம். மட்டமட்டன எழும்புறதுக்கு அரை மணி நேரம் எப்படி? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா எல்லாமே அதுதான். உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். ஆமென். ஸ்தோத்திரம். சீக்கிரம் சீக்கிரம். இதோ நான் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறதுமாய் இருக்கிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். ஆமென். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசப்பா உன்மேல நம்பிக்கையாவே இருப்பார். இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியலையா? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், ஆமென். ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களை செய்வான், மேன்மேலும் பலப்படுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிஞ்சா வாசிக்க விரும்புறவங்க மட்டும் வாசித்தா போதும், எல்லாரும் வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். மத்தவங்களாம் ஆமென் சொல்லுங்க, கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமென். உன் ஆணைகள் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயா. ஆமென். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கொடுங்க கொடுங்க. எத்தனாவது வருஷத்துல வெக்கம் போகுமோ தெரியாது. வந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது இருக்கின்றதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். வேற யாருமா வாசிக்க விரும்புறீங்க? யாரோ போங்க, மைக் வாங்க, போங்க. சின்ன பிள்ளைங்க யாரோ போங்க. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். போங்கடா, மைக் வாங்கி கொடுங்க. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது வேற யார் வாசிக்கிறீங்க? மைக் வாங்கிரு, கையில வாங்கிரு. வா, வெளியே வா.
யார் யார் வாசிக்கிறீங்க? குடு குடு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பூமி எல்லைகளையும் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவ்வளவுதானா? இந்த பக்கம் இந்த பக்கம் யார் வாசிக்கிறீங்க? சகோதரர்கள் யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்கன்னா வாசிங்க. இல்லைன்னா இங்க வாங்க 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 இங்க வா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை நாவினாலே அறிக்கை செய்யணும். அப்போ அது நம்ம வாழ்க்கையில பலிக்கும். அதுக்கு தான் வாசிக்க சொல்றது. எதுக்கு வாசிக்க சொல்றோம்னா, வாயினாலே அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமென். ஸ்தோத்திரம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளும். ஆமென். ஸ்தோத்திரம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கப்படி செய்வேன். ஆமென். ஸ்தோத்திரம். வந்துரு, இந்த பக்கம் வந்துரு. வாசிக்கட்ட இந்த பக்கம் வந்துரு. நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மையாக்க வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவிலிருந்து நான் உங்கள் துக்கங்களையும் குறித்து உங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முன்னாடி முன்னாடி வா. சரி, வாசிக்கட்ட இந்த பக்கம் வந்துரு. கர்த்தர் நன்மையான தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையோடு இருக்கிறார். ஆமென். உன்மேல அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமையா இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். நான் உனக்கு சொன்னது வரை கைவிடுவதில்லை. ஆமென். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். உள்ளங்கையில் உன்னை வரிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பின்னாடி அந்த ஐயா கேக்குறாங்க. நீர் தோட்டத்தை போலவும் வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லியாச்சு பாருங்க. அதுக்குள்ள பரவாயில்ல. வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர் பாய்ச்ச தோட்டத்தை போலவும் வற்றாத நூறுட்டு போலவும் இருப்பாய். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். அந்த ஐயா தான் பார்க்காம சொன்னாரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். இனி கொடுத்துரு. அவங்க வா. முன்பாக செல்லும். ஆமென். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருப்பாய். ஆமென். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளால் திருப்தி ஆவார். ஆமென். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஆமென். அங்க அடுத்த பாஸ்டர்ட்ட கூட சத்தமா சொல்லுவார் பாஸ்டர். பரக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யப்பா. அல்லேலூயா. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. கைத்தட்டி சொல்லுங்க. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பார். வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க கைத்தட்டி. ஆமென். ஆமென். வாக்கு எல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா
உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. ஆமென் ஆமென். சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இன்னும் ஒரு முறை ஆமென் சத்தமா. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வருஷத்துல அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க துக்க நாட்கள் முடியும். உங்களை கர்த்தர் மேன்மையா வைப்பார், உங்களை மகிமையா வைப்பார். எல்லா நிலைகளிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ஒரு நல்ல ஆரம்பம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 2025 ஒரு நல்ல ஆரம்பம். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த சபையின் சார்பில் உங்களுக்கெல்லாம் நான் அழைப்புதல் கொடுக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. இந்த நீங்க எப்பெல்லாம் சர்ச்சைக்கு வரணுங்கிற ஒரு அழைப்பிதழ், ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல முதல் அழைப்பிதழ் நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த டேட்டை தவிரதான் வேற யாராவது அழைப்புதல் தந்தா நீங்க போகணும். அல்லேலூயா. சரியா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கையிலையும் நான் கொண்டு வந்து தர முடியாது, நேரம் பத்தாது. அதனால 2 பேரும் நான் கூப்பிட்டுக்கிறேன் முன்னாடி. ஸ்தோத்திரம். யாரு பிரசன்னா? நீ இந்த பக்கம் கூட, நீ இந்த பக்கம் கூட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல எப்போ உபவாச ஜெப நாட்கள் இருக்கும், சபையின் ஆராதனை விவரங்கள் எல்லாம் அந்த பிரேயர் கார்டில் இருக்கு. ஒரு பக்கத்துல சபையின் ஆராதனை ஒழுங்குகள் இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கத்துல வாக்குத்தத்தமும் ஸ்தோத்திரம் சபை இந்த வருஷத்திற்கான தரிசனமும் ஜெப விண்ணப்பமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பிரேயர் கார்டை உங்க பைபிளுக்குள்ளால நீங்க வச்சுக்கணும். இந்த பிரேயர் கார்டை நீங்க தொலைக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்த 365 நாள், ஒரு வருஷம் 2025 முடிகிறது வரைக்கும் இந்த கார்டு கண்டிப்பா உங்க எல்லார் கையிலையும் இருக்கணும். டெய்லி இந்த கார்டை நீங்க எடுத்து முத்தம் பண்ணிக்கிட்டு வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்கு மேல கையை வச்சு, ஆண்டவரே இதுல எழுதப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறட்டும், இதுல எழுதப்பட்டிருக்கிற லக்கு நிறைவேற ஆண்டவர் உதவி செய்யுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் பான்னு சொல்லணும். அதுல ஜெப குறிப்புகள் இருக்கு. அந்த ஜெப குறிப்பையும் சொல்லி, ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புக்காக நாங்க விண்ணப்பம் பண்றோம், கர்த்தர் இதை நிறைவேற்றும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அப்புறம் ஆமா, அதுல ஆராதனை விவரம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? என்னை கவனிக்கிறீங்களா? என்னை பாருங்க. ஸ்தோத்திரம். சனிக்கிழமை 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஐயா உபவாச ஜெபமானு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு? சனிக்கிழமை 11 மணிக்கு. ஸ்தோத்திரம். புதன்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு பிறகு எந்த விசுவாசியும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஏன்னா சபையில ஜெபம் நடக்கும் அன்னைக்கு. நிறைய விசுவாசிகள் என்னை கவனிக்கிறீங்களா? கரெக்டா புதன்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணும், 7 மணிக்கு ஃபோன் பண்ணும்.
விவரம் இருக்கணும். இன்னைக்கு புதன்கிழமை சர்ச்சில் பைபிள் ஸ்டடி உண்டு, சனிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை சாயங்காலம் ஆயத்த ஜபம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். சரி, உபவாச நாட்கள் கீழே இருக்கு பாருங்க. அதுல ஜனவரி மாசத்திற்கான ஒரு மாற்றத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாசத்துல நம்முடைய உபவாச கூடுகை 13ஆம் தேதி ஆரம்பமாகும். 6 to 12 வரைக்கும் டேட் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். 13ஆம் தேதி ஆரம்பித்து அந்த வாரம் 7 நாள் ஜெபம் நடக்க போகுது, உபவாச நாள். அந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல 2 நாட்கள் நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய நம்முடைய வட்டாரத்தினுடைய ஊழியர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. 14, 15 2 நாட்கள். அந்த 2 நாட்களும் ஊழியர்களுக்காக அந்த விசேஷித்த நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வாரம் முழுவதும், அது பொங்கல் வாரம், 13ஆம் தேதியிலிருந்து எல்லாருக்கும் லீவு தான். ஸ்தோத்திரம். 13, 14, 15, 16, 17 லீவா இல்லையா? லீவா இல்லையா? 2 வருஷமா என்னைய நிறைய பேர் தொந்தரவு பண்ணீங்க. ஐயா பொங்கலோட ஏன் மீட்டிங் வைக்கல? எங்க ஊர்ல அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, சபையில ஜெபம் நடந்தா நாங்க சபையில வந்து இருந்துருவோம் அப்படின்னு சிலர்லாம் என்கிட்ட சொன்னீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் சொல்லல, அவங்களுக்கு இப்போ கோபம் வரும். பரவாயில்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ வருகிற 13ஆம் தேதியிலிருந்து நமக்கு 7 நாள் உபவாச ஜெபம் ஆலயத்திலே நடைபெறும். அதுபோல மே மாதம் அங்கேயும் 5 to 11ஆம் தேதி வரைக்கும் தேதி வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தாபனத்துல நமக்கு ஊழியர் கூடுகைகள் கேம்ப் எல்லாம் இருக்கும், அந்த டேட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். முத வாரம் தான் 5 to 11ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய அடுத்த 7 நாள் உபவாச ஜெபம் நடைபெறும். அதுக்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நம்முடைய 7 நாள் உபவாச ஜெபத்தினுடைய 3வது பகுதி நடைபெறும். ஸ்தோத்திரம். விடுமுறை வேதாகம பள்ளி அல்லது VBS டேட் அங்க போடப்பட்டிருக்கு. ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாட்கள் நம்முடைய சபையிலே இந்த வருஷம் VBS நடைபெறும். மற்ற மேலே விவரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:45 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை சபையில நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு சிறுவர் ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை ஜெபக்குழு நடைபெறும். இன்னைக்கு ஜெபக்குழு ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்குது. நிறைய இடங்கள்ல நடக்கிறதுனால ஒரு நாள் நடத்த முடியல. ஆனாலும் அந்த ஒரு நாளை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அங்கங்க என்னைக்கு நடக்குதோ அதை நீங்க தொடர்ந்து நடத்துங்க. ஸ்தோத்திரம். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடக்கும். வியாழக்கிழமை வீட்டு ஜெபம், அதாவது ஏதாவது வீட்டுல நீங்க வீட்டு ஜெபம் வைக்க விரும்புனா வியாழக்கிழமை வீட்டு ஜெபங்களை வைக்கலாம். அந்த ஜெபத்துக்கு நான் வருவேன். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை அதாவது 2வது வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம் நடைபெறும். 4வது வெள்ளிக்கிழமை ஆண்கள் ஜெபம் நடைபெறும். ஸ்தோத்திரம். உங்க ஐக்கியத்தின் சார்புல நீங்க எப்போ நேரத்தை குறிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆண்கள் ஒவ்வொரு மாசமும் 4வது வெள்ளிக்கிழமை சபையில ஆண்கள் மாத்திரம் கூடி ஜெபிக்கணும். அது உங்களுக்கு என்ன நேரம் வருதோ அந்த நேரத்தை நீங்க வச்சுக்கோங்க. காலையில ஜெபம் பண்ணாலும் சரி, ஆனா எல்லாரும் சேர்ந்து உட்காரணும். குறைஞ்சது 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அது போல பெண்கள் மாசத்துல 2வது வெள்ளிக்கிழமை சபையில கூடி எல்லாரும் கூடி தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். அதை உங்க ஐக்கியங்கள்ல நீங்க அதை தீர்மானித்து அதை செயல்படுத்த நான் உங்களை இந்த முதல் நாள் காலை வேளையில உற்சாகப்படுத்துகிறேன். சனிக்கிழமை நமக்கு வழக்கமான ஜெபம், உபவாச ஜெபம் காலையில 10 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிக்கு காத்திருப்பு ஜெபம் நடக்கும். அப்புறம் அது வழக்கமான சில அறிவிப்புகள் தான். ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி காலையில 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அதை தொடர்ந்து நமக்கு சங்கிலி ஜெபம் நடைபெறும். அதுக்கு பிறகு முதல் வாரம் எல்லா மாசமும் வாரம் நமக்கு ஜெப வாரம் காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 7 மணிக்கும் நம்முடைய ஆலயத்திலே ஜெபம் நடைபெறுகிறதாக இருக்கும். முதல் செவ்வாயும் 4வது செவ்வாயும் நமக்கு இரவு ஜெபம் ஆலயத்திலே நடைபெறுகிறதாக இருக்கும். எல்லா மாசமும் முதல் செவ்வாய் 4வது செவ்வாய் ஸ்தோத்திரம் இரவு 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே ஆமென் இரவு ஜெபம் நடைபெறுகிறதாக இருக்கும். இதுதான் இந்த வருஷத்திலே நம்முடைய ஆலயத்திலே நடக்க போகிற சில ஆராதனை ஒழுங்குகளும் ஜெப ஒழுங்குகளும். கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளிலே பங்கெடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த பக்கம் திருப்புங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். திருப்பிட்டீங்களா? அங்க வாக்குத்தத்தம் இருக்குது, வாசிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நமது லக்கு வாசிங்க. ஒருவர், ஒரு ஆத்துமா,
ஆதாயம் செய்தல். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் செய்யணும். அது இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வைக்கிற ஒரு லக்கு தான். ஸ்தோத்திரம். இதுல இந்த வருஷமும் நம்ம இந்த தரிசனத்தை முன்வைத்து ஆமென் தேவ சமூகத்துல முன்னேற போகிறோம். அடுத்து வாசிங்க. இப்போது இருக்கும் கிராமங்களில் வீட்டு சபை உருவாக்குதல். இப்போ சில கிராமங்களை புதுசா சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த கிராமங்கள்ல இந்த வருஷம் வீட்டு சபைகளை நம்ம உருவாக்க போகிறோம். அடுத்து வாசிங்க. 5 புதிய கிராமங்களை சந்திக்கிறது. ஜபக்குழு அங்க இருக்குது. புதிய கிராமங்களை சந்தித்து அதுக்கு பிறகு நம்ம ஜபக்குழுக்களை உருவாக்க போகிறோம். ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கீழே நமது தேவைகள் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு. வாசிங்க. நமது தேவைகள். சபை பெருக, பரலோகம் நிரம்ப, ஆத்துமாக்கள் நமக்கு தேவை. 1 என்ன சொல்லுங்க? ஆத்துமாக்கள். சத்தமா சொல்லுங்க. நமக்கு என்ன வேணும் இந்த வருஷம்? ஆத்துமாக்கள். 2வது ஊழியம் நிறைவேற பொருளாதாரம். சொல்லுங்க. 2வது என்ன வேணும்? பொருளாதாரம். 3வது ஊழிய பாரமுடைய விசுவாசிகள். சத்தமா சொல்லுங்க. ஊழிய பாரமுடைய. இங்க இருக்கிற எல்லாரும் ஊழிய பாரமுடையவர்களாக மாறணும். அப்படின்னா ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற பாரமுடையவர்களாக மாறணும். ஆண்டவரே இந்த கிருபையையும் எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்களேன். கொஞ்சம் கூட சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் ஒரு 5-10 நிமிடங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்டு அப்புறம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொன்னீங்க. எல்லாரும் சொன்னீங்களான்னு கேட்குறேன். எல்லாரும் சொன்னீங்களா? எப்போ எழும்பி போய் சொன்னீங்களா? சொல்லலை. பார்த்தீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஒரு புது வருஷம் வாழ்த்து சொல்லுவது நம்முடைய வேலை. வாழ்த்துங்கள் எல்லாரையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நான் ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப எடுத்துக்கிட்டது இல்லை. கொஞ்ச நேரத்தோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் மீட்டிங் உண்டா? இன்றைக்கு மாலை இப்போ 1ஆம் தேதி விடிஞ்சிருச்சு இல்லையா? 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த சிறப்பு ஆராதனை உண்டு. அதோடு சேர்ந்து அன்பின் விருந்தும் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளில் இருந்து பரோட்டா, சிக்கன், பீஃபு, இட்லி, கீ ரைஸ், சிக்கன் 65, சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ், இப்படி நிறைய விதங்களில் வடை, பாயாசம், கேசரி, டீ, முறுக்கு, ஊறுகாய், பன்னு, அப்பளம், சோத்திரம், இப்படி எல்லாரும் கொண்டு வர்றாங்க. சோத்திரம். அதனால் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை கூட்டிகிட்டு வாங்க. சாயங்காலமும் ஒரு நல்ல ஆராதனை, நல்ல செய்தியை நம்ம கேட்க போகிறோம். பிள்ளைகளுடைய 1-2 நிகழ்ச்சிகள், ஒரு 2 டான்ஸு, ஒரு ஸ்கிட், அப்படி 1-2 நிகழ்ச்சிகள் இருக்கும். அன்பின் விருந்தோட நமக்கு ஒரு 8:30-9 மணிக்குள்ளால எல்லாம் நிறைவடையும். ஆகவே இன்றைக்கு மாலையில் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். வருவீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லலாம். இப்போ பேசினா தான் பேச முடியும், அதுக்கு பிறகு பேச முடியாது, தொண்டை போயிருச்சு. மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுகிறோம். ஒருவேளை வாழ்த்து சொல்லாமல் யாராவது இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆளுக்கு முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா மனசார சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஓ, நான் சொல்லுவேன், அதாவது அவன் வாழுவதா. ஒருவேளை நான் சொல்ல போய் அவன் ஆசீர்வாதம் ஆயிட்டான்னா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டனுடைய வாக்குத்தத்தம் என்ன? உங்களை மேன்மைப்படுத்துவேன் இல்லையா? மேன்மைப்படுத்துவேன்.
மேன்மைப்படுத்தணுமானா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கணும் இல்லையா? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மேன்மை அடைவீர்கள். இருப்பேன்னு சொன்னாரா? நான் உயிரோடு இருக்கிறேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த சமுதாயம் அல்லது நாம் வாழுகிற இந்த உலகம், ஆண்டவர் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் மேல என் மகிமை வரும், எல்லாரும் அதை பார்க்கும்படி செய்வேன். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம ஊரில் இன்னும் ஒன்று இருக்குது, வேற ஒன்று. அது சும்மா இருக்குமா? அது சும்மா இருக்குமா? நீ நல்லா இருக்க விடுமா? அது கூடுமான வரைக்கும் மகிமையா வருது உனக்கு, மேன்மையாப்படுத்த போறார் உன்னை நான் விடுவனா அப்படிங்கும். இயேசுநாதரையே அது விடலை, பின்னால போயிருச்சு. அவருக்கு தெரியும் இயேசுநாதர் இனி பெரிய காரியம் செய்ய போகிறார். இயேசுநாதர் பெரிய காரியம் செய்ய போகிறாருன்னு யார் அவரு? நான் சொன்னது பிசாசு, நான் சொல்லிக்கிட்டு வர்றது வேற எங்கேயும் சொப்பனத்தில் இருக்கக்கூடாது. இயேசுநாதர் பெரிய வேலை செய்ய போறாருன்னு சாத்தானுக்கு தெரியும். உங்களையும் தான். இந்த ஆண்டுல நீங்க எதையோ செய்ய போறீங்க, கர்த்தர் எதையோ உங்களுக்கு செய்ய போகிறார் என்பது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே மாதிரி அவனுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவான்? இயேசுநாதருக்கு பின்னால போனது மாதிரி பின்னாலேயே வருவான். ஆமா, பின்னாலேயே வருவான். அது யாத்ராகம புஸ்தகத்துல ஒரு நல்ல வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தை திருப்பினா 7, 8, 9, 10 ஒரு 4 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார், பின்னால வர்றவன் என்ன பண்ண போறான், நமக்கு அதுல என்ன நடக்க போகுது, அதை பார்க்க போறோம். படிக்கலாம், பார்க்கலாம். 7, 8, 9, 10. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஒருவன் எகிப்தில் தோன்றினான், இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் எப்படி இருக்கிறார்கள்? சத்துரு என்ன சொல்ல போறான்? சபை வளர்ந்து பெருகுவதினால், தேவ ஜனம் வளர்ந்து பெருகுவதினால் சத்துரு என்ன சொல்ல போறான்? தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் நம்மை விட, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்ல போகுது, பாரு நம்ம விட பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்ம விட பெரிய வீடை கட்டிட்டாங்க, நம்ம விட பெரிய பார்ட்டி ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், நம்மை விட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன்னை மேன்மைப்படுத்துவேன்னாரே, இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறாரா? என்ன? உன்னை பார்க்கிறவங்க எல்லாரும் நம்மை விட வேற பார்த்தியப்பா, எப்படித்தான் இது வந்ததோ தெரியலையே, நேற்றைக்கு ஒரு மாதிரி இருந்தது, பார்த்தா இப்ப நம்ம விட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உன் ஊர்ல நீதான் பெரிய ஆளு, நீ இருக்கிற தெருவுல நீதான் பெரிய ஆளு, உன் கிராமத்துல நீதான் பெரிய ஆளு. உன் பக்கத்துல இருக்கிற ஆள் சொல்லணும், நம்மை விட அவர்கள் ஏராளமாய் பலத்திருக்கிறார்கள், நம்மை விட ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் விடுவானா என்ன? 10வது வசனம். இனி அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு தந்திரம் பண்ணணும். இவங்களை எப்படியாவது விட்டுறக்கூடாது.
இப்பவே நம்ம உடம்பு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்பவே இனி இப்படியே விட்டோம். எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது, இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இங்க வந்த பிறகுதான் நான் காலையில கார்ல அதுல போனேன். காட்டுமன்னார்குடி போறதுக்காக வேண்டி கார்ல, பெரிய கார் பொலிரோவில் அதுல போனேன். அப்போ அந்த தெருவில் இருந்து 2-3 பேர் அதில் நின்னாங்க. ஒரு ஆள் அந்த கோயில், பெரிய தெரு கோயிலில் அடிக்கிற ஆள், அவரு அங்கே நின்னாரு. அப்போ எல்லாரையும் நான் பண்ணி வேலை ஏற்றிட்டு காட்டுமன்னார்குடி போயிட்டேன். வண்டியில் எல்லாரும் ஏறினாங்க. அவங்க இறங்குற இடத்துல அவங்கள இறக்கி விட்டுக்கிட்டு நான் என் வேலைக்கு போயிட்டேன். போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பூஜை பண்ணுவார் தெரியுங்களா, மணி அடிப்பார்ல, அவர் சொன்னார், ஐயா இப்ப நீங்க செய்யறத பார்த்தா கொஞ்ச நாளையில எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க பிடிச்சிட்டு போயிருவீங்க போல இருக்கு ஐயான்னாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, இப்ப எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டோமா? அவர்கள் பலத்திருக்கிறார்கள், பெருகுகிறார்கள். இப்ப சத்துரு ஒரு உபாயம்னா தந்திரம் பண்றானாம். இனி இவங்க என்ன செய்யப்படாது, பெரிய ஆளு ஆயிரப்படாது அப்படிங்கிறானா. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த வருஷம் என்ன சொன்னாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், யோர்தான் குறுக்கிடும். அதுக்கு பேரு மரண நதி, அதுதான் பிசாசு. இந்த ஆண்டு அது குறுக்கிடும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேவன். யோர்தான் குறுக்கிடும், மரண நதி குறுக்கிடும். அவனுடைய உபாயங்கள் பலிக்காது. அவன் உபாயம் பண்ண தீர்த்தரணும், வளர விடப்படாது, எழும்ப விடப்படாது. எனக்கு என் கூட நல்லா க்ளோஸ் பண்ண அன்னைக்கு சொன்ன ஒரு சாட்சி, ஒரு ஃபேமிலியை, அவங்க சாட்சி எல்லாம் விசேஷமானது. அவங்களுக்கு எதிரில் சூனியம் வைக்கிற ஒரு ஃபேமிலி, சூனியம் வைக்கிறவங்க, இவங்க கிறிஸ்தவங்க. அந்த ஃபேமிலி அவங்களுக்கு கல்யாணம் ஆன காலத்துல முகத்துக்கு நேரா, நீ பிள்ளை பெத்துருவியா பாத்துரலாம், நான் நீ பிள்ளை பெக்க உன்னை விடுவனா பாத்துரலாம், அப்படி சேலஞ்ச் பண்ணின ஒரு குடும்பம். 8 வருஷத்துக்கு வரை கத்த பிள்ளை கொடுத்தா 4 பிள்ளைகளை கொடுத்தார். அன்னைக்கு சொன்னானே அந்த குடும்பம் தான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு யோர்தான் குறுக்கிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோர்தான் அல்ல, யோர்தானுக்கு அந்த பக்கம் காலையில பிரசங்கம் பண்ணுமா சொன்னேன். பார்வோன் அல்ல, பார்வோனுக்கு அப்பம் வந்தாலும் எங்களை தொட முடியாது. நாங்கள் பெருகி கொண்டே, நாங்கள் வளர்ந்து கொண்டே, எங்களை எங்கள் தேவன் மேன்மைப்படுத்தி கொண்டே, கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் இருப்பதனால், ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருப்பதனால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்களோடு இருப்பதனால், எங்கள் உயர்வை, எங்கள் மேன்மையை, எங்கள் மேல் வருகிற மகிமையை, எங்கள் வளர்ச்சியை, எங்கள் பெருக்கத்தை யாராலும் சத்தமா சொல்லி ஆமேன் சொல்லணும். வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு விரும்பணும், வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்பணும், வாழ்க்கையில பெருகணும்னு விரும்பணும். இயேசுநாதர் குளத்தங்கரையில ஒரு அம்மா எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருந்துதான், அது தெரிஞ்சா நாங்க ஏயா இங்க இருக்கிறோம் சொல்லு பார்க்கலாம். குளத்தங்கரையில ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தது. இயேசுநாதர் அந்த அம்மாவை போய் பார்த்தாரு. அந்த ஐயாவை பார்த்து சொன்னாரு, நீ சுகமாக வேண்டும் என்று எத்தனை வருஷமா இருந்தாராம்? விரும்புகிறாயா? நீ விரும்பணும். என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் அதை விரும்பணும். நான் விரும்பாட்டா அந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காது. விரும்பினால் என் கூட வரணும். நான் இந்த வருஷம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தலைமுறைகளில், என் பொருளாதாரத்தில், நான் செய்கிற பிசினஸ்ல, என் சின்ன தொழிலில் கர்த்தர் ஒரு மேன்மையை இந்த ஆண்டு தருவதை நான் விரும்பணும். முதல்ல எனக்கே விருப்பம் இல்லாம கடமைக்காக வந்துட்டு போனா காரியமாகாது. யோர்தான் அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. பார்வோன், அதான் யோர்தான். பார்வோன் குறுக்கிடுவான், அதான் பிசாசு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வான் தந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசே, எல்லாரும் சொல்லுங்க, ஏ பிசாசே, ஏ செத்த பிசாசே,
நல்லா சொல்லு. செத்த பிசாசு வாந்தந்திரம் இந்த வருஷம் பலிக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாந்தந்திரம் இந்த வருஷம் நீ ஜெபத்துக்கு வரவிடாம பிளான் பண்ணுவான். யோர்தான் குறுக்கிடும், போகாத. யோர்தான் குறுக்கிடும். இன்னைக்கு உபவாசமா, போகாத. யோர்தான் குறுக்கிடும். பிசாசு வாந்தந்திரம் இந்த வருஷம் பலிக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஆராதனைக்கு உன்னை வரவிடாமல் யோர்தான் குறுக்கிடும். ஜெபிக்க விடாமல் யோர்தான் குறுக்கிடும். ஊழியம் செய்ய விடாமல் யோர்தான் குறுக்கிடும். பார்வோன் உன்னை எழும்ப விடாமல் குறுக்கிடுவான். நீ இப்ப சொல்லணும், பிசாசே உன்னுடைய தந்திரம் இந்த வருஷம், சொல்லு பார்க்கலாம், இந்த வருஷம் காலையில எழும்பி ஜெபத்துக்கு வரணும்னு சொல்ற நேரத்துல முட்டுல வலி வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பதான் இடுப்புல வலிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் ஜுரம் அடிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் மண்டை அடிக்கும். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உடனேயே சொல்லணும், பிசாசே வாந்தந்திரம் வாந்தந்திரம் எல்லாம் பலிக்காது. இனி தலைவலி தந்தா நான் இருப்பேன்னு நினைச்சியோ? கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கும் போது நான் எப்படி இங்கே உட்கார்ந்து இருப்பேன்? பலிக்காது. உபாயம் சாத்தான் இந்த வருஷம் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கா. சாத்தான் உனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எந்த தந்திரமும் வாய்க்காது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. அது எந்த வகையில உனக்கு எதிராக அவன் எழும்பி செயல்பட்டாலும் அவனுடைய காரியம் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, சரீரத்துல பலிக்காதே. சந்தோஷமா இல்லையா சொல்லணும்? என்ன பலிக்காதே? சாத்தானின் தந்திரங்கள் பலிக்காது. 2 யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர்களை ஒடுக்கினான் அப்படின்னு படிக்கலாம். பாருங்க, எப்படி ஒடுக்கினான். எப்போ ஒடுக்கினான்? பெருக ஆரம்பித்த போது ஒடுக்கினான். ஒடுக்கினான். இந்த வருஷம் அப்படியெல்லாம் பிளானிங் இருக்கும். நடக்குமான்னு கேள்வி கேட்கணும். அவன் ஒடுக்கினான். வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பெருகினார்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசை பார்த்து சொல்லணும் எல்லாரும், யோர்தான் நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தை நல்ல கவனி. உன் வாழ்வினுடைய முன்னேற்றத்தை தடுத்து அல்லது ஒடுக்கி உன்னை உட்கார வைக்க நினைக்கையிலே யோர்தானை பிளக்கவும் அவன் ஒடுக்குதலை ஒழிக்கவும் தேவன் இந்த வருஷத்துல நமக்காக எழுந்தருளுவார். ஆமென். 14 ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கினவன் அங்கதான் நோன்றியே, அதெல்லாம சொல்லணும். எத்தனை வருஷமா கேட்கிறிய? ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் ஒரு பக்கம் அங்க குவியலா நின்னது, ஒரு பக்கம் அந்த பக்கமா ஓடி போச்சு. 2 வார்த்தை யோர்தானை பற்றி, 2 வார்த்தை. ஒண்ணு இந்த பக்கம் குவியலா நின்னது, இன்னொன்னு அந்த பக்கமா சொல்லு ஓடி போச்சுது. சத்தமா சொல்லு. சத்தமா என்ன செய்யுது? ஓடியே போச்சு. துண்டை காணோம், துணியை காணோன்னு ஓடிச்சுதான். ஒண்ணு இந்த பக்கமா, ஒண்ணு அந்த பக்கமா வாயை புத்திக்கிட்டு குவியலா நின்னுச்சான். வெட்டாந்தரையிலே ஒடுக்கிடுவோம், இனி நீ பெருக முடியாதுன்னு நினைச்சா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுக்கினவன் ஒளிஞ்சானா? எந்த இடத்துல ஒடுக்குவேன்னு நினைச்சானோ அதே செங்கடலிலே பார்வோனும் அவன் சேனையும் ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டு போனார்கள். இன்னைக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையை, உன் பொருளாதாரத்தை, உன் சரீர சுகத்தை, உன் குடும்ப சமாதானத்தை ஒடுக்கி அழிக்க நினைக்கிற பார்வோனின் சேனைகள், யோர்தானின் ஆவிகளை கர்த்தர் இல்லாமல் உன்னை விட்டு ஓடி போகும்படியாய் கரங்களை தட்டி இந்த காலையிலே எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை ஒடுக்கி என்னை முன்னேற விடாமல் தடுக்கிற பார்வோனின் ஆவிகள் என்னை விட்டு ஓடும்படியாய். அதான் இந்த வருஷம் உன்னை கர்த்தர் மேன்மை படுத்துவார். ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம்
14:15. எசாயா 60:14-15 சட்டுன்னு படிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்திலே வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இங்க பாரு, தலையை நிமிர்ந்து பாருங்க. சபைக்கு வரணும். ஒடுக்கினவன் என்ன சொல்ல போறான்? அவன் பிள்ளையெல்லாம் குனிஞ்சு வர போறானா? பிசாசனுடைய சந்ததியாய் கிடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் குனிந்து உன்னிடத்திலே வந்து சொல்லுவார்களா? நீ யார் தெரியுமா? நீ கர்த்தருடைய நகரம். நீ யார் தெரியுமா? பரிசுத்தருடைய சீயோன். நீ யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. நீ யார் தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. நீ யார் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை. நீ யார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளை. நீ யார்? சத்துருவை சொல்லும்படியாய், உன்னை ஒடுக்கினவன் வாய் திறந்து சொல்லும்படியாய் கர்த்தர் உனக்காய். இந்த வார்த்தையை கவனி. என்ன கேளுயா? ஒரே ஒரு வாழ்க்கை வாழணும்யா பூமியில. ஆமா, வாழணும். மனுஷனா சமுதாயத்துல வாழணும். ஸ்தோத்திரம். செத்து போன ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல. செத்து போன தெய்வத்தை சொல்லு பார்க்கலாம், நான் ஆராதிக்கல. என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்னோடு என் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, சத்துரு உன்னை ஒடுக்க நினைச்சா இல்ல, அவன் ஒளிந்து போவான். அவனுடைய தலைமுறைகள் எல்லாம் வந்து குனிந்து வந்து உன்னை பணிந்து உனக்கு ஒரு போர்டு சொல்லுவாங்க. நீ ஜெபிக்கிற ஆளப்பா, நீ பெந்தேகோசுக்காரப்பா, நீ சபைக்கு போற ஆளப்பா, உன் தெய்வம் வேறப்பா, நீ கர்த்தருடைய நகரம். இருக்கிறீங்களா அம்மா? இருக்கிறீங்களா? சபைக்கு வந்தவன் பேரே வேற, சர்ச்சுக்கு வந்தவன் பேரே வேற. பரிசுத்தருடைய சீயோன். சீயோன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற இடம் தான் சீயோன். புரியுதா? நீ யாரு? பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லு, அப்பா நீ வேற. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீ வேற. இது யார் சொல்ல போறா? உன்னை ஒடுக்கினவன் சொல்ல போறான். உன்னை அழிக்க நினைச்சானே அவன் சொல்ல போறான், எப்பா வாங்கிட்ட மோதி ஏன் மண்டதா, நீ வேற பாத்தியப்பா, நீ 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 சீயோன், நீ பரிசுத்த நகரம், வாங்கிட்ட எல்லாம் ஒண்ணு வித்த யா வித்த எல்லாம். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் காலம். 3 சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். கீழே படிக்கலாமா? 13வது வசனம். எங்க யாத்திராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை கொடுமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாமியா கொடுமை தான் தாங்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மருமக்கமாரெல்லாம் கொஞ்சம் தலை நிமிருங்க. மாமியா கொடுமை தாங்காம வேதனைப்படுற மாமியார் மாறலாம், மருமக்கமாரெல்லாம். மருமக்கமாரெல்லாம் தங்க கட்டிகள். ஐயோ ஐயா, எனக்கு கொண்டு வந்து மருமகளா வந்து வாச்சுது பாருயா, என்ன கொடுமைப்படுத்துதுப்பா. நான் அந்த பயலை வளர்த்து ஆளாக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து வாழ்க்கை பெற்ற பிறகு என்ன கொடுமைப்படுத்துதுங்க. மருமகளை பத்தி மாமியார் புலம்புது பின்னால இருந்துகிட்டு. ஹலோ, கொடுமை கொடுமை முடியல. கொடுமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொடுமைப்படுத்தினா வாழ்க்கையில நிம்மதி போயிடும், வாழ்க்கையில சந்தோஷம் போயிரும், சமாதானம் போயிரும். கொடுமை 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 தாங்கலப்பா. ஆமா, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை மேன்மை படுத்துவேன். பார்வோன் உன்னை கொடுமைப்படுத்தினான் அல்லவா, இப்ப நான் ஒன்னு செய்ய போறேன். இந்த வருஷம் உன்னை கொடுமைப்படுத்தி, உன்னை கொடுமைனா வேதனைப்படுத்துறது. புரியலையாம்மா? புரியுதா? புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சா என்ன கண்ணை திறந்து பாரு. உன்னை வேதனைப்படுத்தினதுக்கு பேர் தான் கொடுமைப்படுத்துதல். வார்த்தையினால செய்கையினால கொடுமைப்படுத்தினவனை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? உன்னை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14வது 18வது 2 வசனத்தை படிக்கணும். 14 படிங்க பார்க்கலாம். நீ என்ன இப்படி இருக்க போற? நீதியினால் இருப்பாய், கொடுமைக்கு
அப்ப எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இந்த வருஷம் வேதனை இல்லாத ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். போன வருஷத்துல ரொம்ப வேதனைப்பட்டு தான் காலத்தை ஓட்டினேன். இந்த வருஷம்